ஆறுதல் கூறவும், அந்த மக்களை சந்திக்கவும், களத்தினை ஆய்வு செய்யவும் சென்னையிலிருந்து விரைந்து வந்தார் தமிழக முதல்வராக இருந்த நம் இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அப்படி கோவை மாவட்டத்தில், கோவையில் செல்வ சிந்தாமணி குளம் ஒரு குளம் இன்னைக்கு இருக்குது. செல்வ சிந்தாமணி குளம். அந்த செல்வ சிந்தாமணி குளத்தினுடைய ஒரு கரையும் ஒரு பக்கம் மதகும் உடைந்த காரணத்தால் அங்க வெள்ளம் ஏற்படுது. அந்த குளம் கரை உடஞ்சி போச்சு, ஒரு பக்கம் மதகு உடஞ்சி போச்சுங்க. அதனால் வெள்ளம் வருது. அப்படி வெள்ளம் ஏற்பட்ட காரணத்தினால் அந்த வெள்ளம் பக்கத்தில் இருந்த பிரதான தார் சாலையை மூழ்கடித்து விட்டு பக்கத்தில் இருந்த குடியிருப்பு பகுதியாக இருந்த செட்டி வீதி மற்றும் சுண்டக்கா முத்தூர் குடியிருப்பு பகுதியும் போய் வெள்ளம் சூழ்ந்துக்குதுங்க. சூழ்ந்து கொண்ட அந்த பகுதியை சந்திப்பதற்கு புரட்சி தலைவர், பொன்மன தலைவர், தமிழக முதல்வராக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் அந்த பகுதிக்கு செல்றார். அவர் போன உடனே அந்த பகுதி மக்களை சந்திக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வேட்டியை மடித்து கட்டிக்கொண்டு அந்த தண்ணீரை இறங்கி நடக்கிறாரு. அமைச்சர் பெருமக்கள் உள்ளிட்ட அனைவரும்